வாங்க வாங்க. இப்பதான் 10 நிமிஷம் முன்னாடி கரண்ட் போச்சு. நீதான் படிக்கணுமா? நாங்க யாருமே காணாம வச்சுக்க மாட்டோம். பாத்தீங்களா எவ்வளவு உளுந்துருச்சு பாரு. அது உள்ளதான் நிறைய புத்து புத்து உளுந்து. அதுல எப்படி உங்களுக்கு உதிராம வந்தது? நான் டீ இல்லாம இருக்க முடியாது. முருங்காய், உருளைக்கிழங்கு, மட்டன் எல்லாம் போட்டு அவங்க ஒரு வார்த்தை நேற்று சொல்லிட்டாங்க, செய்யாம இருக்கோமா? ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே. இன்னைக்கு லஞ்ச் மெனு வந்து பாத்தீங்கன்னா மட்டன் ஸ்பெஷல், சிக்கன் ஸ்பெஷல் தான். நாளைக்கு வந்து ஃபிஷ் பிளான் பண்றோம். மட்டன் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கு கொஞ்சோண்டு ஈரலும் மண்ணீரலுமே கிடைச்சதுன்னு வாங்கிட்டு வந்திருக்காரு. 1.5 கிலோ மட்டன் வாங்குனீங்களா? 1.5 கிலோ மட்டன், ஈரல் கொஞ்சம், ஒரு 1/4 கிலோ போல ஈரல் எல்லாம் சேர்த்து 2000 வந்துருச்சா? 2000க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொசுறு இருந்துச்சா, அதுக்கும் ஈரல் கொஞ்சம் போட்டுருங்க அப்படின்னு சேர்த்து அதுக்கும் போட்டு ரவுண்டா நான் 2000 கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு வந்தார் போல. மொத்தமா இங்க வேக வச்சாச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன வதங்கி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மட்டன் குழம்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாமே சேர்த்து முருங்கைக்காய், உருளைக்கிழங்குலாம் போட்டிருக்கோம். அது வெந்து வரத்துக்கும் இங்க மட்டன் வந்து ஒரு 8 விசில் விடுவோம். நம்ம மட்டன் நல்லா எங்களுக்கு சவுக்கு சவுக்குன்னு இருக்கக்கூடாது, கிட்ஸ்க்கு கொடுக்கறதுனால நல்லா வேக வைப்போம். ஸோ 8 விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணியாச்சுன்னா ஈரெல்லாம் தனியாக வறுவலுக்கு எடுத்துருவோம். குழம்புக்கு தனியாக மட்டன் வந்து பீசஸ் பிரிச்சுட்டு கொஞ்சமா மாமியார் நேற்று பேசும்போது பேச்சு வாக்குல சீரக சம்பால மட்டன் பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு நான் இன்னைக்கு பிரியாணி செய்யறேன்னு சொல்லல. வீடியோ எடுத்துருக்கோம். அவங்க கிட்ட நான் பிரியாணி செய்ய போறேன்னு சொல்லல. அவங்க கிட்ட வந்து இன்னைக்கு கறி குழம்பும் மட்டன் குழம்பும் சிக்கன் வறுவலும் தான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு மட்டன் பிரியாணி அவங்களுக்காக நம்ம ஸ்பெஷலா செய்யறோம். நல்லா வரும் நம்புவோம். சரி, அதை செஞ்சிடலாம். அப்புறம் 65 வந்து சிக்கன் கிங் வாங்கி வச்சிருக்கோம். சிக்கன் 65 கிங் இருக்கு. இது 1 kg வாங்கி வச்சிருக்கோம். பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் இங்க கட் பண்ணி தயாரா இருக்குது. இது என்னது? காலையில போட்ட வடை, மீதி வடையா? ஆமா. இப்ப என்ன பண்ண போறோம், இது கடை இது அடுப்புல தாளிச்சுட்டு நாங்க அடுத்தது வந்து மீன் மார்க்கெட் போறோம். மீன் வாங்கிட்டு வந்து இன்னைக்கே வச்சிருப்போம். சண்டேல வந்து ஃப்ரெஷ்ஷா தான் மீன் சாட்டர்டேலயும் கிடைக்குது, சண்டேல கிடைக்குது. சண்டேல வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கு விலை. இன்னைக்கே வாங்கிட்டோம்னா நாங்க ஃப்ரீஸ் நாளைக்கு ஒரு தடவை போக வேண்டிய வேலை இருக்காது. 1 கிலோ சிக்கன் இங்க க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம வந்து தயிர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இங்க எடுத்து போடுங்க. கழுவிட்டு வரேன் அதே ஸ்பூன். ஓ, ஒரே ஸ்பூன்ல தான். ஓகே. நல்லா பெரிய ஸ்பூன்ல கோபுரமா 2 போட்டுக்கிறேன். இன்னும் கூட கொஞ்சம் போடலாம். காரம் எடுப்பது இஞ்சி பூண்டு போட்டா நல்லது. போதும். அதுக்கு மேல வேணும். அதே ஸ்பூன்லயே முட்டையை உடைச்சிங்க. ஏன் அந்த ஸ்பூன்ல பண்ண தேவையில்லடா, ஒரே இது பொருள் தான்டா உனக்கு எல்லாத்தையும். ஏன் வச்ச என்ன வச்சா நல்லதுதான். நிறைய பாத்திரம் வளர்க்காம 10 பண்ணாம பாத்துக்கலாம். நிறைய பேர் கும்பல் சேரும் போது 10 பாத்திரம் நிறைய போடாம பாத்துக்கணும். அதுதான் பெரிய பிரச்சனை. இருங்க, நான் ரெசிபி சொல்லிடுறேன் எல்லாருக்கும். என்ன போட்டா 2 முட்டை போட்டிருக்கேன். நீ முட்டை போட்டியா? ஆமா. நான் நான் முட்டை தான் போட முடியும். கேக்குற கேள்வியா பாரு. மைதா 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். என்னம்மா? 1 ஸ்பூன் அளவுக்கு மைதான்னு வச்சுக்கோங்களேன். 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர்னு வச்சுக்கோங்க. ஆனா நான் ஸ்பூன் வந்து பெரிய ஸ்பூன்ல போட்டிருக்கேன்னு கணக்கு வச்சுக்கோங்க, சரிங்களா? அரிசி மாவும் 1 ஸ்பூன் அளவுக்கே போதும். அரிசி மாவு கம்மியா போட்டிருக்கேன். கொஞ்சம் நான் பெரிய ஸ்பூனா எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? பெரிய ஸ்பூன்ல கோபுரமா 1 ஸ்பூன் வந்து அரிசி மாவு, 1.5 ஸ்பூன் வந்து மைதா அண்ட் 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃபிளவர் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு. அப்புறம் 65 பவுடர் போட்டுக்கோங்க. நான் 65 பவுடர் தான் போடுவேன். காஷ்மீரி சிகப்பு மிளகாய் தூள் போடுறதா இருந்தா போடலாம் நீங்க. இது கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட் தர மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ்ப்பா. இது போட்டாதான் 65 போட்ட மாதிரி இருக்கும். மிளகாய் நான் சில டைம் பண்ணிருக்கேன். குழம்பு மிளகாய் தூள், சீரகத்தூள், மிளகு தூள் அதெல்லாம் போட்டு செஞ்சிருக்கேன். பட் 65 எல்லாரும் இருக்காங்கல்ல, எதுக்கு ரிஸ்க்? என்ன பண்ணுது? இன்னும் கொஞ்சம் போடணும், பத்தாது. அது இருக்கிறத வேஸ்ட் பண்ண கூடாது. நான் கொஞ்சம் வசதி 65 மசாலா போட்டாச்சு. ஆச்சி. தேவைப்படுறவங்க இதுலயே கொஞ்சம் மிளகு தூள் போடலாம். பசங்களா இருக்கனால நான் வந்து அது போடல. அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். மிக்ஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பிசையும் போது கொஞ்சம் சிக்கன் எல்லாம் நான் கொஞ்சம் அழுத்தின மாதிரி தான் பிசைவேன், உள்ள இறங்கட்டும் அப்படின்ட்டு. கையில தான் பிசைவேன், அதான் எனக்கு வசதி. தேவைப்பட்டா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு தேவைப்படாது. இதுலயே நல்லா பிசைஞ்சிடலாம். சிக்கன்லயே தண்ணி இருக்கும், தயிர்ல தண்ணி இருக்கு, முட்டை இருக்கு, அதுவே போதும். ஃப்ரெண்ட்ஸ், சமைச்சதெல்லாம் வீடியோ எடுக்கல, ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதான் சமைச்சிருக்கோம். 1. 2வது என்னன்னா, நீங்க எங்க போயிட்டு வந்தீங்கன்னு சொல்லுங்க. மீன் மார்க்கெட் போயிட்டு வந்தேன், மேடவாக்கம். ஆமா, சொன்னா இல்லையா நாளைக்கு ஃபிஷ்ஷுக்கு மீன் வாங்கிட்டு வந்தாரு. என்ன சமைச்சு வச்சிருக்கேன்னு காட்ட போறேன். நானு பிரியாணி பிடிக்கலாம் நினைச்சேன், அதுக்குள்ள அவங்க வந்துட்டாங்க நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். ஐயா கரண்ட் வரல ஐயா. என்னப்பா இவங்க வந்தாலும் கரண்ட் இல்லாம போயிடுது. காலம்ல இருந்துச்சு, இப்பதான் கரண்ட் போச்சு. அவங்களான்னு பாருப்பா. அவங்களேதான். எல்லாரும் வாங்க வாங்க வாங்க. இப்பதான் 10 நிமிஷம் முன்னாடி கரண்ட் போச்சு.
என்னப்பா நமக்கு நேரம் நீங்க வாரீங்கன்னு தெரிஞ்சு ஆஃப் பண்ணிட்டாங்க. எங்கடா ரெடியா? என்ன மாடனா இருக்கு இன்னைக்கு? உள்ள வாங்க. டேய் நீங்க ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க வாங்க. கத்ரா மத்தியாமா. டேய் இங்க பாரு என்ன பாரு. தூங்காம வந்திருக்கா குழந்தை. அழகா இருக்கா? மதிய டைம்ல தூக்கமா? உட்காருங்கப்பா. என்ன நேரம் இவ்வளவு லேட்டு? ஏன் லேட்டு? என்ன இது ரெடி ஆயிட்டு வந்துட்டீங்களா? இவ்வளவு கத்துக்கிறாளா என்ன? கத்துக்கிறாளா இவ்வளவு செஸ் கிளாஸா? சர்வனுக்கு சொல்றா, அவ குதிரைன்னு சொல்லல, அத நைட்னு சொன்னா. அப்பவே நான் நினைச்சிட்டேன் அவ கிளாஸ் போறா அப்படின்னுட்டு. பரவாயில்ல. நீங்க போய் இன்னைக்கு செஸ் கிளாஸ்ல என்ன கத்துக்கிட்டு இருந்தீங்க? செஸ் விளையாடுறதுக்கு கத்துட்டு வந்தோம். கண்ணாடிய பாத்தீங்களா? கண்ணாடி கழட்ட மாட்டோம். கண்ணாடி போட்டுதான் வரேன். How was your class today? டியூஷன். உட்காருங்கம்மா. டியூஷன் போயிட்டு வந்திருக்கு. டியூஷன் வரையா? ஹோம்வொர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சா? ஹோம்வொர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சா? நைட்லயும் கண்ணாடி, பகல்லையும் கண்ணாடி. கண்ணாடி போட்டுதான் வருவாங்க. கண்ணாடி போட்டுருக்கு. இல்ல ராசு குட்டி. ராசு. ஒரு மாதிரி இந்த புலிப்பல் மாதிரி எல்லாம் போட்டுட்டு ஒரு ஜிக்கு ஜிக்கு. அதெல்லாம் ஊருக்கு தலைவர் மாதிரி. அவரு போடுற சட்டை அந்த மாதிரி சட்டை போட்டிருக்காரு. அப்பா அந்த கலருக்கு அப்படி சொல்லிட்டாங்க. ஆனா லெனின் 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 கலர். லினன் லினன் லெனின் நேம் லினன். எஸ். சுடு தண்ணி தரவா உனக்கு? காயத்ரி தண்ணி நீ குடிச்சியா? என்னடா இது? ராஜகுரு பிரியாணியை ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணிடலாமா ராஜகுரு? என்ன இது சொல்லு. என்ன செஞ்ச? செஞ்சுக்கிறான். அவனை காட்ட மாட்டான், சொல்ல மாட்டான். அவனே செஞ்சு அவனே கலைச்சு அவனை எடுத்து வச்சிருவோம். சோ இங்க இது இருக்கும் ரெடியா இருக்கிறதுல நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இது என்னது? முருங்கைக்காய் இருக்கான், உருளைக்கிழங்கு இருக்கான், மட்டனும் இருக்கு. முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, மட்டன் எல்லாம் போட்டு தேங்காய் அரைச்சி ஊத்தி குழம்பு. மட்டன் குழம்பு. அதுக்கு குக்கர்ல எங்க விசில் அடங்கிடுச்சு. சாதமா? சாதம். சாதம் சுட சுட சாதம். சுட சுடல அப்படியே கொதிக்க கொதிக்க ஆவி பறக்க பறக்க இருக்கு. ஆவிலாம் பறக்குதா? ஓகே. எஸ். இவனை இப்படி இறக்கி வச்சிடலாம். ஓகே. அடுப்பெல்லாம் அப்புறமா சுத்தம் பண்ணலாம். இது நம்ம சூப் வச்சு எடுத்தோம். சூப் வச்சு வேக வச்சு எடுத்ததுலயே அப்படியே பிரியாணி தாளிச்சாச்சு. அந்த குக்கருங்க இப்ப சுட போது பாத்து. சூப்பரா சூப்பரா வந்திருக்கான். அவனா எழுதி இருக்கான் தெரியுதா? குச்சு குச்சா சீரக சம்பா மட்டன். சம்பா மட்டன் பிரியாணி. ஆமா சீரக சம்பா மட்டன் பிரியாணி. என் மாமியார் நேற்று சொன்னாங்க சீரக சம்பா மட்டன் பிரியாணி சாப்பிடணும் போல இருக்குன்னு. நல்லா இருக்குன்னாங்களா? ஆமா நல்லா இருக்கான்னு தெரியல, சாப்பிட்டு பார்த்தா அவங்களே சொல்லுவாங்க. நல்லா இருக்கும். இல்ல ஒரு தடவை சாப்பிட்டா நல்லா இருந்துச்சுனாங்கல்ல, ஒரு தடவை சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு. ஆமா சரி அதே சூப்பரா இருக்கு. நான் கேட்ட உடனே மாமியார் மாமனார் எதா இருந்தாலும் செஞ்சு கொடுத்துருவாங்க. அவங்க ஒரு வார்த்தை நேற்று சொல்லிட்டாங்க, செய்யாம இருப்போமா? செம்மையா இருக்குடா, வாசனையும் செம்மையா இருக்கு. ஏன்னா இது வாசனை தான். இந்த சீரக சம்பாக்குன்னு தனி பிளேவர் இருக்கு, பாஸ்மதிக்குன்னு தனி பிளேவர். உதிரி உதிரியா இருக்கு, நல்லா வெந்திருக்கு. ஆனா சூப்பரா வெந்திருக்கு. சூப்பர். பீஸ்லாம் ஓகே. மூடி வச்சிருங்க சூடா. ஆமா அப்படியே தம்மோட இருக்கட்டும். ஓகேவா? ஓகேடா. அடுத்தது ஒயிட் ரைஸ் பாத்துட்டீங்களா? அடுத்தது இது என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்தீங்கன்னா என்னது இது? அனியன் ரைத்தா. அடுத்தது இங்க வாங்க. என்னது இது? சுட சுட கம கமன் ரசம். கம கம ரசம். செம்ம ரசம் இது. வாசனையே எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு. சூப்பரா. அடுத்து இருக்கா ஒரு ஸ்பெஷல் மண்ணீரலும் ஈரலும் ஃப்ரை, பெப்பர் ஃப்ரை. பெப்பர் ஃப்ரை. எஸ். ஓகேவா? சோ சிக்கன் மட்டன். சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா 65 இப்பதான் போடணும். இப்ப நான் போட போறேன். அதே சூடா போட்டுக்கலாம். சோ மட்டன் குழம்பு, ஒயிட் ரைஸ், ரசம், மண்ணீரல் ஃப்ரை, சிக்கன் பிரியாணி, அனியன் ரைத்தா, சிக்கன் 65. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா எப்படி தெரியுது? நீங்க சொல்லுங்க, கெஸ் பண்ணுங்க. சொல்லவா? சொல்லுங்க. மீன் வந்து உங்களை பேச சொல்லி சொல்றாங்க. புரியுது. மீனை பொரிக்கிறதுக்காக மசாலால போட்டு பரட்டிங்க இருக்கு. இது என்ன இப்படி ட்ரையா இருக்குன்னு நினைக்காதீங்க. நம்ம இதை ஃப்ரிட்ஜ்ல வச்சு நாளைக்கு செய்ய போறோம். அதனால சூப்பரா ஈரம் ஆயிடாது. நாளைக்கு தானா ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெளில எடுப்போம்ல, அப்ப அதுலயே மாய்ஸ்சர் வந்துரும். ஏன்னா போன தடவை அப்படிதான் வந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. உதிரவே இல்ல. ஆமா. அதுவும் எங்களுக்கு இந்த நெத்தில வந்து கேட்டாங்க வீடியோல. கார்த்திகா ரெசிபிஸ்லயே அதுல இருந்து ஷார்ட்ஸ்ல நான் மீன் வறுவல்னு காமிச்சிருந்தேன்ல, அதுல எப்படி உங்களுக்கு உதிராம வந்தது? நான் அதான் ஃபர்ஸ்ட் டைம் பொரிச்சிருக்கேன் ரொம்ப வருஷம் கழிச்சு.
நிறைய பேர் கீழே கேட்டாங்க. சூப்பரா வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் டைம் செமையா பொரிச்சு டேஸ்டா இருந்துச்சு சாப்பிடுவே. அதனால இதுல என்னென்னலாம் போட்டிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கேன், தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டாச்சு, மஞ்சள் போட்டுக்கிட்டாச்சு, அப்புறம் ஈஸ்டர்ன் ஃபிஷ் மசாலா நாங்க யூஸ் பண்ணிருக்கோம். கொஞ்சம் நல்லா அதை யூஸ் பண்றேன். மத்த பிராண்ட்ஸ் விட அது எனக்கு பிடிச்சிருக்கு. ஈஸ்டர்ன் தானே ஜி? ஈஸ்டர்ன் தான். ஈஸ்டர்ன் ஃபிஷ் மசாலா அது போட்டிருக்கேன். அப்புறமேட்டு என்ன பண்ண, 2 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் போட்டிருக்கேன். அவ்வளவுதான். எக்ஸ்ட்ராவா அந்த கார்ன்ஃபிளவர் இவ்வளோத்துக்கு 2 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர், நல்லா பெரிய ஸ்பூன்ல 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்ப இதை எடுத்ததுக்கு அப்புறமேட்டு அங்க கிழங்கா மீன் இருக்கு பாருங்க. எங்க இருக்கு? தோ இருக்கு. அத பொரிக்கணும். வாஷ் பண்ணி ரெடியா இருக்கு கிழங்கா மீன். ஆமா. இப்ப இப்படி அழுத்தி வைக்க முடியாது. பெரிய டப்பா அப்படி மேல இருந்து எடுத்து கொடுத்தீங்கன்னா வீணாயிடும். பெரிய டப்பாவா கொடுங்க. ஸோ ஃபிஷ் எல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த மாதிரி நான் அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். டீட்டெயில்டாக வேணும்னா சொல்லுங்கள், நான் தனியாக வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ எல்லாமே சமைச்சு முடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, மெனு காமிச்சிருந்தோம் இல்லையா, அதுதான் இன்றைக்கி பரிமாறுறோம். சில பேருக்கு இலை, குழந்தைங்களுக்குலாம் பிளேட் தான் வசதினாங்க, பிளேட்லேயே போட்டுடலான்னு. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் கேமரா முன்னாடி பார்த்தோன்னா, 3 ரூமில் தான் ஏசி இருக்குது, 2 பெட்ரூம்லேயும் பெரிய பெரிய காட் இருக்குது, அங்கே உட்காந்து சாப்பிட இடம் வசதி இல்லை. இந்த சின்ன ஆஃபீஸ் ரூமில் மட்டும்தான் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு வசதி இருக்குது. அதனால் இங்கே உட்காந்து சாப்பிட்றோம். ஏன்னா ரொம்ப வெக்கையாக இருக்குது, அதனால் இங்கே ஏசி போட்டு உட்காந்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு வந்து கால் நல்லா வீங்கி இருந்தது. எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குது, அடிக்கடி கால் வீங்குது. அதை நான் காமிச்சிருந்தேன். நிறைய பேர் என்னக்கா இப்படி வீங்கி இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. மோசமாக, சின்னதெல்லாம் வீங்கி இருக்காது, ரொம்ப மோசமாக வீங்கியிருக்கும். அதனால என்னால் அங்கே கீழே உட்கார இடமும் இல்லை, அங்கே உட்காந்து பரிமாறத்துக்கும் வசதி இல்லை. அண்ட் எனக்கு டக்குன்னு சுற்றி எல்லாருக்கும் பரிமாற நின்றுட்டு பரிமாறினா வசதியாக இருக்கும். ஸோ சோஃபாவில் உட்காந்துக்கிறேன், அப்பப்போ எந்திரிச்சு நான் பரிமாறினேன். இட வசதி வேறு கம்மியாக இருந்தது. ஸோ எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு பாராட்டி இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லா லேடிஸ்க்கும் எப்போவுமே நம்ம சமைச்சு முடிச்சு சாப்பிட்றவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அதோடைய ஃபீட்பேக்ஸ் கொடுக்கும்போது சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. நான் எப்போவுமே ஜி பக்கத்தில் தான் உட்காருவேன். கொஞ்சம் செலக்டிவாக சில பீஸ் சாப்பிடுவேன், சில பீஸ்லாம் சாப்பிட மாட்டேன். அவர் பக்கத்தில் இருந்தால் என் இலையிலேருந்து அவர் இலைக்கு போய்கிட்டே இருக்கும். ஸோ அவரோட தான் நான் எப்போவுமே உட்காந்து சாப்பிடுவேன். ஃபஸ்ட்டு நாங்கள் 2 பேரும் எங்களுக்கு வந்து பரிமாறிக்கிட்டோம். அடுத்து 2வது 3வது பரிமாறத்துக்கு காயத்ரி கூட உட்காந்து பரிமாறிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாரும் சாப்பிட்டோன்னே தான் நாங்கள் 2 பேர் சாப்பிட்டோம். தனியா வந்து அத்தைன்னு என் கூட பெட்டு, தியா சின்னவ வந்து பார்த்தீங்கன்னா மாமான்னு ஜி கூட பெட்டு. 2 பேரும் இங்கேயே விளையாடிட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேருக்கு கிளாஸஸ் இருக்குது வீக்கெண்டில். ஸோ அதனால அவங்க அங்கே போகணும். அவங்க இப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு கிளம்பிடுவாங்க. போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் என் நாத்தனார் வந்திருக்கும் போது புது கன்ஸ்ட்ரக்ஷன் வீடை வந்து பார்த்துட்டாங்க அவங்க. என் மாமனார் மாமியார் தான் இப்போ தான் கும்பகோணத்துலேருந்து வந்திருக்கனால அவங்க தான் இன்னும் பார்க்கல. அதனால அவங்கள மட்டும் கூட்டிகிட்டு நாங்கள் அங்கே போயிருந்தோம். அங்கே என்ன நடக்குதுன்னு வீட்டுக்கு அலைஞ்சது என்ன காட்டிட்டு இருக்கீங்க? நாங்க அம்மா இதான் முதல் தடவை தோட்டம் வச்சு பாக்குறாங்க. பார்த்த உடனே கனகாமரம் அவங்க வரும்போது நாங்க ட்ரிம் பண்ணிட்டோம் ஃபுல்லா. நேத்தி வந்து ஃபுல்லா ட்ரிம் பண்ணிட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு கனகாமரம்னா உயிர். கனகாமரம்னா உயிர். உங்களுக்காக நாங்க பறிக்கவே இல்லை, நீங்க தான் பறிக்க போறீங்க. முதல்ல வாங்க. நான் பறிக்கணுமா? நீ தான் பறிக்கணுமா? நாங்க யாருமே கனகாமரம் வச்சுக்க மாட்டோம். எங்க மாமியார் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தான் வச்சிருக்கு. நல்லா பூத்து இருக்குல்ல, நல்லா பூத்து இருக்கு. விதை தெரியும், இது வேற தெரியல கதை. பாத்து ரொம்ப நாள் ஆச்சு. அவ்வளவு செடி வரும் கார்த்திக் அதுல இருந்து. ஆமா, அது விதை அது வேற தெரியுது வேற. இதுல பூக்க மாட்டேங்குது ஜியா. ஆனா அதுல அவ்வளவு பூத்துட்டே இருக்கு. வரும். வாங்க போறீங்க. பறிச்சு எடுத்துக்கோ, வச்சுக்கோ. உனக்குதான் செடியே. ஆமா, இங்க இல்ல அங்க இருந்து ஊசி கனகாமரம் இருக்கும், மெல்லிசா இருக்கும். அது இல்ல இது நல்லா இருக்கா? இது நல்ல பூவா, நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. எவ்வளவு உளுந்துருச்சு பாரு. அது உளுதான் நிறைய பூத்து உளுந்துருச்சு. இதுலயே போடலாம். வெள்ளக்கண்ண வைக்க போறீங்களா? பண்ருட்டில இருந்து சூப்பரான ஒரு மரத்துல சூப்பரான காயில இருந்து பலாக்கொட்டை எடுத்து வச்சுக்கிறாரு. அது போட்டே ஆகணும். நீங்க பெரியப்பா ஊர் சொன்னீங்களா அங்க போனதுக்கு? ஆமா, அப்படியே ஒரு முந்திரி அது இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இங்க போட்டுருங்க. இந்தாங்க, இப்ப அதை போட்டு நட்டுறணும் அவருக்கு. அதனால வந்து நான் எதுல போடலாங்கிறாரு. போட்டுடலாம் வாங்க. அதுல பெரிய விசேஷம் என்னன்னா, ஒரு கண்ணு வச்சு அப்பதான் ஒரே ஒரு பழம் காய்ச்சிருக்கு. அந்த பழத்தை நம்ம ஃபர்ஸ்ட் பழமா? முத பழம் முத அந்த மரத்துல காய்ச்ச முத பழம். அப்படியா? அதை நம்மளுக்கு கொடுத்தாரு. அதை வாங்கி நம்ம சாப்பிட்டு நல்ல டேஸ்டா இருக்கு, கலரா இருக்குங்க. இப்ப மஞ்சள் கலர்ல இருந்துச்சு நல்ல பழம். அதுவா? இப்ப ஒரு பழம் இருந்துச்சு இனிப்பா இருக்குன்னு இல்ல, அந்த பழம். அது ஃபர்ஸ்ட் மரம் பழமா? அது அம்மா கையில பூ காட்டுங்க. அம்மா பூவை காட்டு. பூவை பா. ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அம்மாக்கு அதான் பிடிக்கும். பூக்கள்லயே பிடிச்ச பூ கனகாமரம். மஞ்சள் சிகப்பு. மஞ்சளா பிடிக்குமா உங்களுக்கு? சரி வச்சிருவோம். மஞ்சள் கனகாமரம், ஆரஞ்சு கனகாமரம்.
கல்யாணம் தினேஷ் வீட்டுல வச்சிருக்கோம்ப்பா. ஆ? பூ பூக்குதுல அதுல. வீட்டுல வச்சிருக்கோம்ப்பா. யார் வச்சிருக்கா? மேல மாடியில வந்துட்டு காஞ்சிபுரத்துக்கு போனப்ப 2 செடி எடுத்து வச்சுமா. ஓ வீட்டு வச்சுட்டோம். உங்க வீட்டு வச்சுட்டோம். அதை கொண்டாந்து இது தோட்டத்துல வச்சுட்டோம். அது நல்லா பூக்கு. நல்லா பூக்குதா? சரி. இதே மாதிரி இருக்கும் பூ அதுவும். அப்படியா? இதே மாதிரியே வச்சிருவோம் நம்ம ஒண்ணு வாங்கிட்டு வந்து. சரி அது பக்கத்துலயே வச்சிருவோம். சரி வச்சிடலாம். டீ வேணுமா? டீ போய் சாப்பிட்டுறலாம். இப்ப கடை பக்கத்துல கடை இருக்கு. இவரு எங்க அம்மா இங்க வேற எங்க அம்மா எது இருந்தாலும் இல்லைனாலும் பரவாயில்ல, டீ இல்லாம இருக்க முடியாது. டீ ஆர்டர் பண்ணுங்க. நான் ஏன் டீ குடிக்கிறேன் தெரியுதா? ஆமா. வைங்க வைங்க வைங்கப்பா, நீங்க வைங்கப்பா, நீங்க வைங்க. ஆசைப்படுறது நீங்க தான் ஆசைப்பட்டீங்க. பலாக உங்க கை வரட்டும்பா. வைங்க. வச்சு அதுல பலாப்பழ காய்க்கலாம். வைங்க அப்படியே ஒண்ணு வச்சிருங்க. அவனுக்கு சர்வனுக்கு புள்ள வளர்ந்து வரும்போது டேய் இந்த பழம் நான் வச்சதுடா அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாமனாருக்கும் மாமியாருக்கும் நாங்கள் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தோம். முதல்ல ஃப்ரண்ட்டில் இடம் இருந்தால் அப்படியே நேராக போயிருந்திருப்போம். ஃப்ரண்ட்டில் கெனோப்பிக்காக அந்த பேஸ்மெண்ட்லேருந்து பீம் கொண்டு வருவாங்க இல்லையா, அது வந்து வேலை நடந்துட்டுருக்கனால ஃப்ரண்ட் வழியாக ஏறி மேலே வர முடியாது. பின்பக்கமாக ஸ்டூல் போட்டு அதுலேருந்து எகிரி குதிச்சு தான் வரணும். ஸோ அதனால் பொறுமையாக போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் பின்னாடி இருந்து எகிரி குதிச்சு தான் வந்தோம். எல்லா பிளான் பற்றியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி 2 அடி காட்டியிருந்தாங்கல்ல, அப்போ தான் அவங்க வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டாங்க. அதோட இப்போ தான் வராங்க. அப்போ காட்டும்போது நீ ஏதோ சொல்கிறம்மா, எனக்கு ஒன்றும் புரியலம்மான்வாங்க. வீடியோஸும் அனுப்புவேன், அது பார்க்கும்போது சரியாக புரியலம்மா அப்படின்பாங்க. இப்போ நல்லா செவுரு எலும்பிடுச்சு. 11.5 அடி ஹைட்டுக்கு நல்லா செவுரு எலும்பினதுனால அவங்களுக்கு நல்லாவே புரியுது, தெளிவாக புரியுது. ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. அழகாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொன்னாங்க. சீக்கிரமாக கடகடன்னு கட்டி முடிச்சிருங்க அப்படின்னாங்க. காற்று பயங்கர காற்று. நாங்கள் நேரில் பேசி தான் இந்த வீடியோ எடுத்திருந்தோம். ஆனால் காற்றுடைய சவுண்டில் நாங்கள் பேசின எதுவுமே கேட்கல. அதனால நான் ஆடியோ கட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஆடியோ பேசிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நேரம் அங்கே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போகிற வழியில் நல்லா ஸ்ட்ராங்காக டீ எல்லாம் எல்லாரும் சேர்ந்து குடிச்சிட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டோம். நைட் என்ன சாப்பிட்டோம் டின்னருக்கு, அடுத்த நாள் எப்படி போச்சு ஃபேமிலியோடன்றதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க அடுத்த வீடியோவில். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். டாடா.